தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு கதையுமே, ஏதாவது ஒரு விதத்தில எனக்கு ஒரு பாதிப்ப கொடுத்துருக்கும். பாதிப்புன்னா அது ஹாப்பினஸாவும் இருக்கலாம், அல்லது அதே ஆப்போசிட் துக்கமாவும் இருக்கலாம். இன்றைக்கு சொல்லப்போகும் கதை கூட 2ம் கலந்த மிக்ஸ்டு கலவைன்னு தான் சொல்லணும். ம் அந்த கதைய சொல்றதுக்கு முன்னாடி, நம்பலாம் வயசான காலத்தில ஃபேமிலியா இருக்கும்போது, அப்பா, அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி அவங்க 2 பேரும் ஏன்னா குழந்தைங்கலாம் மேரேஜ் ஆகி அவங்கவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. தனித்தனியா இருப்பாங்க. அம்மா, அப்பாவும் தனியா இருப்பாங்க. அப்ப தனியா இருக்கும்போது அவங்களுக்கே ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லன்னா, அவங்க அவங்கள எப்படி பார்த்துப்பாங்க? எவ்வளோ காலம் ஆனாலும் அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க? நீங்கலாம் பார்த்துப்பீங்களா? அது மாரி பார்த்துட்டு நெறைய பேர் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா பார்த்துக்கிறதுலயே ஒரு காலம் போக போக ஒரு எரிச்சல் இல்லாம, அது திரும்பவும் ஒவ்வொரு நாளும் அதே செயல செய்யும்போது, அ நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா? ஒரு ஒரு பர்ப்பஸ் அதுல இருக்குதுங்களா? வாங்க. அந்த மாரி உள்ள கதைய தான் நான் இன்னைக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். வாங்க கதைக்கு போலாம். நான் ரீசென்ட்டா ஒரு பேஷண்ட்ட பார்க்க போயிருந்தேன். நான் ஒர்க் பண்றது வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ன்னு சொல்லிட்டு. ஆ அவசரம்னா அங்க போய் அந்த பேஷண்ட்ட பார்த்துட்டு, உடனே அவங்களுக்கு அந்த நேரத்தில என்ன தேவைப்படுதோ, வீட்ல வச்சு பார்க்க முடியுமா? அவங்களுக்கு வேண்டிய ஃபுல் அசஸ்மென்ட் பண்ணிட்டு, திருப்பி அவங்கள ஹாஸ்பிட்டல் இல்ல ரொம்ப சிக்கா இருக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறது தான் வேல. ஆ அந்த மாரி இருக்கிற பேஷண்ட்ட நான் ஒண்ணு பார்க்க போயிருந்தேன். ஒரு பேஷண்ட்ட. அவங்களுக்கு ஒரு 86 சம்திங் இருந்திருக்கும். அவங்கள பார்க்க போனதுமே அவங்க ஒய்ஃப் தான் கதவ எனக்கு திறந்து விட்டாங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட அ கதவ திறந்தாங்க. உள்ள போனேன். ஒருத்தர் அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தாரு. ஹலோ சொல்லிட்டு அவங்களோட என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு, அப்புறம் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்ல அவங்க ஹால்ல வந்து ஒரு 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 பெரிய சின்ன ஒரு கேட் போட்டு டோரெல்லாம் ஒரு மாரி இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டேன். அது லிஃப்ட்டுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட வந்து நம்பலாம் பெரும்பாலும் யூகேல ஸ்டேர் லிஃப்ட்ன்னு வச்சு அந்த இப்படி மேல போவோம். ஆனா இது வந்து அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா நார்மல் லிஃப்ட் மாரியே. நம்ம எப்படி ஆனா ஓப்பனா இருக்குது. ஒரு கிளாஸ் டோர் மட்டும் போட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற மாரி அத வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பார்த்ததும் ஃபர்ஸ்ட் டைமா நான் அது மாரி பார்த்தேன்னா, எனக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அப்ப எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க வந்து அதுக்கு 13,000 to 15,000 ஆச்சு மேல போறதுக்கு. அப்படின்னா 13லருந்து 15,00,000த்துக்குள்ள ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ச்சீ இந்த வயசுல எப்படி அ நல்லா பார்த்துக்கிற மாரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹஸ்பண்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, இது மாரி ஆச்சு ஸ்ட்ரோக் மாரி அவருக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ நாளா இது மாரி இருக்கிறாருன்னா 10 இயர்ஸா இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா மேஜர் ஹெமரேஜ் மாரி வந்துச்சு. அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அ அப்ப அப்படியே கேட்டு நம்ம எக்ஸாமின்லாம் முடிச்சுட்டு சரி நான் அப்ப நல்ல வேளையும் அவங்களுக்குள்ளது பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, சரி கிளம்பலான்ட்டு அப்பா அவரு நான் சொல்றதுக்கு எனக்கு அதுவரைக்கும் தெரியல. அவரு சொல்றது தலையாட்டுனாரு, சிரிச்சாரு. அந்த சவுண்ட் எல்லாம் குடுத்து மாரி பேசும்போது, பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, "இதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சிங் லைஃப் இந்த மாரி இருக்கும்போது 10 இயர்ஸா இருக்குதுன்னு சொல்றீங்க. ஏதாவது சேலஞ்சிங் இருக்கா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல கம்யூனிகேஷனே சேலஞ்சிங் தான்" அப்படின்னு சொன்னாங்க. "என்னங்க இப்படி சொல்றீங்களே?" அப்படின்னு கேட்டேன். ஆமா, அவருக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அ அவங்கள பார்க்கும்போதே அவங்களோட அந்த ஸ்ட்ரோக் அந்த மாரி ஹ வரும்போது அவங்களுக்கு ஹி லாஸ்ட் இல்ல அவங்க வந்து பேச்சு திறன் வந்து அந்த இதுல வந்ததுல போயிடுச்சு. அவங்களால பேச முடியாது. 9 மந்த்ஸா வந்து 10 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இன்டென்சிவ் கேர், அப்புறம் வார்டு, அப்புறம் ரீஹாப் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்தாரு. அப்படின்னு சொன்னாங்கங்க. எனக்கு அப்பா! அப்ப 10 இயர்ஸா அவங்க 2 பேரும் எப்படி பேசியிருப்பாங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். எப்படிதான் அப்புறம் பேசுவீங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாயிடுச்சு கேட்கணும். கேட்கும்போது நாங்க வெர்பல் கம்யூனிகேஷன் இல்லாம அது மாரி சாடையில கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களாம். ஆ இப்ப 2 கேட்பாங்களாம். உங்களுக்கு சூப்பு வேணுமா? இல்ல மத்த ஏதாவது சாண்ட்விச் வேணுமா? அப்படியெல்லாம் கேட்கும்போது அவரு எந்த கைய பாயிண்ட் அவுட் ஒரு கை அவருக்கு விளங்காது. ஒரு கை அப்ப அதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ற மாரி. அப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் வந்து
அவர் வந்து எழுதவும் முடியாது அவரால. நான் கேட்டேன், "எழுத முடியுமா?" அப்போ ஒன்லி அந்த கம்யூனிகேஷனே ஒன்லி பாடி லாங்குவேஜ வச்சு தான் அவங்க பெயின் இருந்துச்சுன்னா, அப்படியே முகத்த ரொம்ப ஒரு மாரி வச்சுப்பாரு. ஏன்னா, அன்னைக்கு நான் போயிருக்கும்போது அவருக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சு. அத வச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப அப்ப நெனச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து கார்ல உட்காரும்போது நெனச்சு பார்த்தேன். எப்படியா இந்த மனுஷங்க 10 வருஷமா கம்யூனிகேஷன் அதுவும் இன்னும் அவங்க அதான் சொன்னேன்ல, உள்ள என்டர் ஆகும்போதே அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஹாப்பி ஃபேஸ் ஒரு சந்தோஷமான ஃபேஸோட தான் வந்தாங்க. அப்ப அவரு வந்து அடுத்தது ஒண்ணு என்னன்னா, அவரால நிக்க முடியாது. காலையில மட்டும் அந்த மேலேருந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கேரர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, வாஷ் பண்ணி கீழ கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சுருவாங்க. இவுங்க தான் அந்த ஹோல் டேயும் பார்த்துப்பாங்க. அப்புறம் ஒண்ணு சொல்லணும் ஏன்னா, அவரால நிக்க முடியாது. ஒரு ஸ்டாண்டிங் ஹாயிஸ்ட் மாரி இருக்கும். அத வந்து அவரு ஒரு கை வழங்காது. என்னால ஒரு கை. அது மாரி அதுல அவரு நின்னு தான் மத்த எல்லாமே அவருக்கு பண்றது டாய்லெட் போறது எல்லாம் அவங்க மத்த நேரத்துல எப்ப வந்தாலும், இவங்க ஒருத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப பார்த்துக்கங்க அவருக்கே 86னா இவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு. அத எவ்வளோ அழகா அப்ப இந்த அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலருந்து, பிளஸ் அவரோட கேர் எல்லாம் பார்த்துக்கிறது, முகம் சுளிக்காம அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அப்பதான் நெனச்சேன், இது இல்லையா ஒரு உண்மையான அன்பு. அன்புக்கு வந்து அன்புன்னு சொல்லும்போது அதுக்கு சினமடையாது, தீங்கு நினையாது, அதுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது பைபிள்ல படிச்சது எனக்கு ஞாபகம் வந்தது. அதுதான் ட்ரூ லவ் அப்படின்னு நெனச்சுட்டு நானு நெனச்சது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அ எவ்வளோ பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும், அத இருக்கட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தொண நின்னு அவங்க ஒய்ஃப் அவங்கள கொண்டு லைஃப கொண்டு போறாங்க. அது எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன். அ இத மாரி நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம் யார் இருந்தாலும் கொஞ்சம் உதவலாமே அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். தேங்க் யூ ஃபார் லிசனிங். மீண்டும் இதுபோல ஒரு ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.